ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான வேர்க்கடலை லட்டு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். வேர்க்கடலை, எள்ளு 1 கப், அரை மூடி தேங்காய். நான் இன்றைக்கி வந்துட்டு கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி அளவுக்கு வெல்லம் வந்து சுவைக்காக தான் சேர்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக ஒரு கப் வேர்க்கடலை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே கடாயில் எள்ளு 1 கப் எடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொப்பரை தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இன்கேஸ் கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் தேங்காவே எடுத்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் வெல்லம் சேர்க்க போகிறோம். அண்ட் வெல்லம் கூட ஹெல்தி. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச கொப்பரை தேங்காவை முதல்ல மிக்ஸி ஜாரில் எடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை பொட்டு நீக்கி வச்சுருக்கேன், அது 1 கப். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு எள்ளு, தேவையான அளவு வெல்லம். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். நான் இது வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா லட்டு மாதிரி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி நான் இந்த லட்டு பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தேன், பேக் பெயின் நிறைய இருக்கிறவங்களுக்கு இந்த லட்டு சாப்பிட்டா பேக் பெயின் கொஞ்சம் க்யூர் ஆகும் அப்படின்னு. பார்க்கலாம், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு ரெண்டுமே சி செக்ஷன் தான். ஸோ அதனால் எனக்கு பேக் பெயின் நிறையவே இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த லட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு எனக்குமே தெரியல, பட் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் பேக் பெயின் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.